அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு சுடுசாதம் கூடவே அட்டகாசமான ருசியில ஒரு நாட்டுக்கோழி குழம்பு, அதுவும் கிராமத்து முறையில செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு. அது கூடவே உடலுக்கு நல்ல பலத்தை தரக்கூடிய நாட்டுக்கோழி முட்டை, இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு நம்ம அந்த நாட்டுக்கோழி குழம்பு எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த ருசி அடடடா சொல்ல சான்ஸே இல்லைங்க. எப்படி செய்யலாம் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கிறேன். அடுத்து இந்த நாட்டுக்கோழியை ஃபர்ஸ்ட் நம்ம வேக வைக்க போறோம். அதுக்காக ஒரு குக்கர்ல ஒரு சின்ன பிஞ்சளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அடுத்து சின்ன பீஸ் அளவு கல்பாசி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொரியட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம ஒரு 5-6 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் நம்ம இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். அதளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இந்த சூப்புக்கு ஒரே ஒரு தக்காளி போடுறோம். அதுக்காக தான் இந்த ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு, இந்த நாட்டுக்கோழி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து இந்த நாட்டுக்கோழியோட அந்த ஸ்மெல் இருக்கு பாத்தீங்களா, அது போறதுக்காக கொஞ்சம் நம்ம மிளகு சேர்க்கணும். கண்டிப்பா அந்த நாட்டுக்கோழி வேக வைக்கும் போது மிளகு சேர்க்கணும். அதுக்காக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் கொஞ்சமா மஞ்சள் பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நம்ம நாட்டுக்கோழியை நல்லா அந்த உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு தனியா வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதை நல்லா கழுவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிடணுங்க. ஏன்னா அதுல நிறைய கிருமிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கட் பண்ற இடத்துலயே அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால முடிஞ்ச அளவு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எந்த டிஷ் செஞ்சாலும் சரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிடணும். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் கறி மசாலா சேர்க்கிறேன். ஏன்னா இங்க துபாய்க்கு கசகசா அலோடு இல்லை. அதனால நான் வீட்டுல இருந்து வரும்போதே இந்த சோம்பு, கசகசா, கொஞ்சம் பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு ஒரு கறி மசாலா மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். கசகசா தனியா நான் சேர்க்காததுனால இந்த பொடி இருக்கு பாத்தீங்களா, இது சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுக்கு ஒரு டம்ளர்ல இருந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊத்தி நல்லா மூழ்கிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம வேக விடலாம். இந்த மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. எல்லா சைடும் மசாலா போற மாதிரி நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சமா பார்த்து தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேவைக்கேற்ப உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வரட்டும், 2ல இருந்து 3 விசில் வரட்டும். பெரிய பீஸா இருந்ததுன்னா ஒரு 5-6 விசில் விடணும். நான் மீடியம் சைஸா இருக்கிறதுனால ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு இந்த மாதிரி எடுத்து ஓரமா வச்சுக்கிறேன். அந்த விசிலெல்லாம் போகட்டும். அதுக்குள்ள நம்ம தேவையான மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, இந்த மல்லி நல்லா வறுத்துக்கலாம்.
இந்த மல்லியோட வாசனை வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த மிளகு இருக்குது பார்த்தீங்களா, மிளகு, 2 பட்டை, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு கல்பாசி, 2 கிராம்பு, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட அந்த அன்னாச்சி பூ இருக்குது பார்த்தீங்கன்னா, அது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. அது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்மெல் வரும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக மசால் பொடி அந்த மாதிரி சேர்த்து பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் நம்ம ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ ரொம்ப நல்லா காரம் சாப்பிட்றவங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் காரம் வந்து சாப்பிட்றவங்க தான், அதனால் ஓரளவு கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் எல்லாமே. ஆனால் இந்த நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்ல காரசாரமாக சாப்பிட்டாதான் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க பொதுவாக. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 வரமிளகாவை எடுத்து நல்லா கிள்ளி போட்டுக்கிறேன். நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 5-6 கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் தட்டுல. இந்த மாதிரி நம்ம தட்டுல ஓரமா எடுத்து வச்சிடலாம். அதை நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா அதே கடாயில நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா ஒரு 5-6 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 20-25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நம்ம சாப்பாட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட் தரும். அதுக்கப்புறமா கொஞ்சமா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சமா புதினா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம அந்த நாட்டுக்கோழி வேக வைக்கும் போது ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்க அதில் ஆட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதில் 1 ஆட் பண்ணிக்கிறதுனால இப்போ 1 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். முடிஞ்ச வரை நம்ம இந்த மாதிரி வதக்கி நல்லா அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க.
அதுவும் அம்மியெல்லாம் இருந்ததுன்னா அம்மியில் அரைச்சி பண்ணிங்கன்னா இன்னும் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் பண்ணும்போதே நமக்கு அந்த அம்மியில் அரைச்சி செய்வாங்க பார்த்தீங்களா, அதே டேஸ்ட்டு தாங்க இருந்தது. உண்மையிலேயே செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடியிலேருந்து 1/2 மூடிக்குள்ளே எடுத்துக்கோங்க. எடுத்து சின்ன மூடியாக தான் நான் எடுத்தேன். 1/2 மூடிக்குள்ளே எடுத்ததுனால அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறட்டும். அதங்குள்ள நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதை நல்லா அடைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சிருந்த இந்த வெங்காயம் தக்காளி இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த மசால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான மசால் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்க விசில் எல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்ம நாட்டுக்கோழி ரொம்ப சூப்பரா வெந்துருச்சு. நல்லா கரெக்டான பக்குவத்துல வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வீட்டுல யாராவது சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா இந்த சூப்பை நம்ம எடுத்து தரலாம். ஏன்னா பெரியவங்க கூட எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. முக்கியமா சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமா நீங்க தரலாம். 6 மாசத்துல இருந்து எந்த ஒரு சின்ன குழந்தையா இருந்தா சரி நம்ம தாராளமா இந்த கோழி இல்ல ஆடு இதோட சூப் எல்லாத்தையுமே நம்ம தர ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா 8 மாசத்துக்கு மேல அந்த பீசஸையும் கொஞ்சமா நல்லா மசிச்சு தர ஆரம்பிக்கலாம். அதே 9 10 மாசம் அந்த மாதிரி ஆகும்போது நம்ம மீன் அந்த மாதிரி எல்லாம் நம்ம தாராளமா தரலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன வயசுல இருந்தே நான்வெஜ் நம்ம தர ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச வரை இந்த பிராய்லர் கோழி அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி தர்றதுதான் பெஸ்ட். ஒரு 2 பீஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் எங்க வீட்டுல இருக்கிற பாப்பாக்காக. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அது நம்ம குழம்பு இல்லாமலே இது மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட செம டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அந்த மசாலா எடுத்து நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி அடிச்சு வச்சிருந்த மசாலா நான் ஃப்ரை பண்ண பாத்தீங்களா, அதே பேன்லயும் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த நாட்டுக்கோழி, அந்த சூப்போடையே நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நம்ம அந்த மிக்ஸி இருக்கும் பாத்தீங்களா, அதையும் நல்லா தண்ணியில நல்லா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி அதையும் நம்ம ஊத்திக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு ஏதாச்சும் கரெக்டா இருக்கா இல்லைன்னா கம்மியா இருக்கா அந்த மாதிரி பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே அந்த சூப்பு கலவு சேர்த்திருந்தேன். மறுபடியும் இந்த குழம்பு கலவு இப்ப நான் சேர்க்கிறேன். இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரா வெந்திருக்குங்க. அந்த மசால் வாடை எல்லாமே போயிருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். ஏற்கனவே நம்ம எல்லாமே வறுத்து தாங்க அரைச்சிருக்கோம். அதனால ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுடுசாதத்துல இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு சூப்பரா ரெடி பண்ணி, அதுவும் நம்ம கிராமத்து முறையில ரெடி பண்ணி இந்த மாதிரி நாட்டுக்கோழி முட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்க. சான்ஸே இல்லைங்க. உண்மையிலே நல்லா இருக்குங்க. நீங்க சொல்றதை விட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபிஸ் இன்னும் நம்ம சேனல்ல காத்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.